Hi everyone, நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நீங்க NEET 2021 prepare பண்றீங்க அப்படினா கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா இந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா past 6 years ஸோ இதனுடைய டேட்டாஸை வச்சு தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த சாப்டர்ஸில் எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்டு நேற்று வந்து ஃபிசிக்ஸ் ரைட். ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸை நம்ம பேசியிருந்தோம். ஸோ எதுலேருந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி டூ ஆர் டை சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ NEET 2021 ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ் எல்லாமே தரவாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்ம NEET அப்படின்னு சொல்லும்போது பயாலஜிக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியை தான் சொல்ல போகிறோம். அப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பேசும்போது நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் 14 சாப்டர்ஸும் 12th ஸ்டாண்டர்டில் 16 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 30 சாப்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த டாப்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2015ல் 15% கேட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் குறைஞ்சிட்டு 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா 16% மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 13%. அதாவது இது 15, 16, 17, 18 அண்ட் 2019ல் பார்த்தீங்கன்னா இது 11% இருந்தது. ஸோ ஓவரால் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ ஓவரால் நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் அதிகபட்சமான கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிலிருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2015ல் 9% இருந்தது, 2016ல் 11, அப்புறம் 4% மாறிடுச்சு, 2018ல் 16%, 2019ல் 18% மாறிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24% வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக நம்ம இங்கே பேசுகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2015ல் 18% இருந்து அப்படியே 20 ரேஞ்சிலேயே இருந்திருக்கு இல்லையா. ஸோ 2019ல் பார்த்தீங்கன்னா அது 16% மாறிடுச்சு. அண்ட் 2020ல் பார்த்தீங்கன்னா 19.5% மாறிடுச்சு. ஸோ அப்போது நம்ம 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாட்டு தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு சாப்டர். அண்ட் அதே மாதிரி இந்த 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியிலேயே நமக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுலேயும் 9 கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதுலேயும் நமக்கு 9 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்ம கவுண்ட் எடுத்தாவே நமக்கு 17% ரைட். ஸோ ஆல் ஓவர் நமக்கு 6 இயர்ஸ் இல்லையா. ஸோ 6 இயர்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் நம்ம எடுக்கும்போது ஓவரால் இந்த 7 இயர்ஸ்லையுமே நமக்கு ஆவரேஜ் எடுத்தோன்னா 17% ரைட். 17% வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்தே நமக்கு கேட்குறாங்க. 9 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ பேச போனோம் அப்படின்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸ் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ கம்பேர் டு 12th அதில் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 31% இருந்தது எப்போ 2015ல், அப்படியே அது ரெடியூஸ் ஆகிட்டு 15 ஆகிடுச்சு, அப்புறம் 22, அப்புறம் 24, அதுக்கப்புறம் 24% வந்து அது நிற்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 7 கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் டீப் ரைட். ஸோ கொஞ்சம் ட்ராப்பாக இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 6 கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஓவரால் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 18% தான் வருது பாஸ்ட்
6 இயர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அண்ட் அதையும் தாண்டி நமக்கு எந்த டாப்பிக்ல இருந்து கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்றது தான் இது. ஸோ எத்தனை கேள்விகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பேசலாம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவலிபிரியம், ரைட்? ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் பார்ட்ல இருந்து நமக்கு 2ல இருந்து 3 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 6 to 7 இயர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலிபிரியம் பார்ட்ல 2ல இருந்து 3 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் 12th and 11th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் பார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் 2ல இருந்து 3 கேள்விகள் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேள்விகள் கேட்க போகிறாங்க. பாருங்க, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து நமக்கு 3 கேள்விகள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் கேட்க போகிறாங்க. கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் கேட்குறாங்க. ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட் அப்படின்னு தெரியும். ஸோ 2ல இருந்து 3 கேள்விகள் வந்து நமக்கு கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பிளாக், ரைட்? ஸோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஆல்கலைன், எர்த் மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு 2 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்லேருந்து நம்ம 1 கேள்விகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டி அண்ட் எஃப், ரைட்? ஸோ டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து நம்ம 2 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம 2 கேள்விகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ரொம்ப ஹை வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்காக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் இருந்து நமக்கு வந்து 2 கேள்விகள் வந்து கேட்குறாங்க, ரைட்? ஸோ இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஸோ இதிலிருந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து நமக்கு 3 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 கேள்விகள் கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 கேள்விகள். என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1. ஆர்கானிக், ரைட்? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லேருந்து நமக்கு 1லேருந்து 2 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது பிரின்சிபல் அண்ட் டெக்னிக்ஸ்லேருந்து 1லேருந்து 2 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியிலிருந்து 1 கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ அரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேள்விகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈத்தர்ஸ்லேருந்து 2 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ 1லேருந்து 2 கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து 1, சாலிட் ஸ்டேட்லேருந்து 1லேருந்து 2 கேள்வி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் இதிலிருந்து 1 கேள்வி கன்ஃபார்மாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸில் 2, பாலிமர்ஸ்லேருந்து 1லேருந்து 2 கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், ஸோ 1 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேசும்போது இதிலிருந்து நமக்கு 1லேருந்து 2 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த அனாலிசிஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து இந்த வருஷமும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்றதில் நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸை பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஃபிசிக்ஸை பார்த்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கெமிஸ்ட்ரிக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கெமிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டேட்டாஸை வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பயாலஜி உங்களுக்கு ரெக்வயர்டு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பயாலஜியை நம்ம நாளைக்கு செஷனில் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.